In this video, we are going to see the answers of 6th Standard Science Workbook under Term 2, Unit 4. Worksheet number 10. Topic is air. Exercise number 1. Multiple choice questions. First question. Which one of the following statement is not correct regarding air? Answer is option C. It is a compound. Because air is not a compound. Second question. Which of the following statement is true regarding the thickness of earth atmosphere? எர்த்தோட அட்மாஸ்பியர் பற்றி கீழே கொடுத்துருக்க எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக டினோட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இட் கெட்ஸ் தின்னர் வித் அன் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக அட்மாஸ்பியர் வந்து தின்னாகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஒன்று. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின். ஓசோன் which absorbs most of the ultraviolet radiation is present in layer of the atmosphere. ஓசோன் வந்து மோஸ்ட் ஆஃப் த அல்ட்ராவயலட் ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இது எந்த லேயரில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸ்ட்ராட்டோஸ்பியர். அட்மாஸ்பியரில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயரில் ஓசோன் இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின். ஆர்டர் த சீக்வன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் இன் ஏர். ஏரில் இருக்க காம்பனன்ட்ஸோட காம்போசிஷனை வந்து சீக்வன்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்குது, 78% இருக்குது. தென் ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. தென் கார்பன் டை ஆக்சைடு வந்து 1% இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஹையர் டு லோவராக வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின். ஃப்ரம் த பிலோ பிக்சர் ஃபைண்ட் அவுட் த ரேஷியோ ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் த ஏர். கீழே கொடுத்துருக்க இமேஜ் வச்சுட்டு ஏரில் இருக்க நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ என்னன்னு ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் வந்து ஏரில் 4/5 அளவுக்கு இருக்கும். தென் ஆக்சிஜனோட ரேஷியோ என்னென்னா 1/5. டோட்டல் ஏரை 5ன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 4 பார்ட்ஸ் வந்து நைட்ரஜன் இருக்கும். அட் த சேம் டைம் ஆக்சிஜன் வந்து 5 பார்ட்ஸில் 1 பார்ட் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நைட்ரஜனோட ஆக்சிஜனோட ரேஷியோ. இப்படி எழுதிக்கலாம். நைட்ரஜனோட வேல்யூ வந்து 4/5. தென் ஆக்சிஜனோட வேல்யூ வந்து 1/5. கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 5 கேன்சல் ஆகிருக்கும். ஸோ 4:1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 4:1. தென் சிக்ஸ்த் கொஸ்டின். ராஜேஷ் வாண்ட் டு பேக் ட்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் சிப்ஸ். விச் கேஸ் இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் இட். ராஜேஷ் வந்து ட்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பேக் பண்ண நினைக்கிறாங்க. எந்த கேஸ் வந்து ஃபுட் ஐட்டமை ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நைட்ரஜன். நைட்ரஜன் தான் ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க யூஸ் ஆகுது. தென் செவன்த் கொஸ்டின். பிளான்ட்ஸ் ரெக்வயர் நைட்ரஜன் ஃபார் டேஸ். ஆன்சர் இஸ் க்ரோத். பிளான்ட்ஸுக்கு வந்து நைட்ரஜன் வந்து க்ரோத்துக்காக யூஸ் ஆகுது. எயித்து கொஸ்டின். சுமதி kept an ice cream in a glass bowl on the table. After few minutes, she saw water droplets on the outside of the glass bowl. This phenomenon is also found during dash. சுமதி வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஐஸ்கிரீம் வைக்கிறாங்களாமா டேபிள் மேலே. கொஞ்சம் நேரம் கலந்ததுக்கப்புறம் அந்த பவுல் சுற்றியும் வந்து ட்ராப்லெட்ஸ், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த ஃபினாமினன் வந்து எதில் வந்து ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. க்ளவுட் ஃபார்மேஷன். க்ளவுட் ஃபார்மேஷன் அப்போவும் சேம் ஃபினாமினன் நடக்கும். நைன்த் கொஸ்டின். நியூ கிளாஸ் பெயின்ஸ் ஆர் டிரான்ஸ்பேரண்ட். இஃப் இட் இஸ் kept in a closed box, it stays the same. If it is exposed, it becomes hazy after a period of time. What is the reason? நியூ கிளாஸ் பெயின்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். க்ளோஸ்டு பாக்ஸில் வைக்கிற வரைக்கும் அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்கும். ஆனால் அதை எடுத்து வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் டல் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. வாட்டர் வேப்பர் செட்டில்ஸ் ஆன் டைனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆன் கிளாஸ் சர்ஃபேஸ். கிளாஸ் சர்ஃபேஸில் இருக்க டைனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அது மேலே வந்து வாட்டர் வேப்பர் வந்து செட்டில் ஆகிறதுனால தான் டல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ரீசன். 10th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த இன்ஹேல்ட் அண்ட் எக்ஸேல்ட் ஏர். கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எது வந்து இன்ஹேல்ட் அண்ட் எக்ஸேல்ட் ஏரை பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். தே கண்டெயின் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன். இன்ஹேல்ட் அண்ட் எக்ஸேல்ட் ஏரில் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எக்ஸேல்ட் ஏர் கண்டெயின் மோர் கார்பன் டை ஆக்சைடு தென் இன்ஹேல்ட் ஏர். ஸோ எக்ஸேல்ட் ஏரில் வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஹேல்ட் ஏரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்.
இதை டினோட் பண்ணுற டேபிள் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, அதை வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் சி எக்ஸல்ட் ஏர் கண்டெய்ன்ஸ் லெஸ் ஆக்சிஜன் தென் இன்ஹேல்ட் ஏர். எக்ஸல்ட் ஏரில் வந்து இன்ஹேல்ட் ஏரை விட கொஞ்சமான ஆக்சிஜன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தீஸ். 11th கொஸ்டின், டேஸ் இஸ் யூஸ் இன் த ரெஃப்ரிஜரேஷன் ஆஃப் சீ ஃபுட். சீ ஃபுட் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ட்ரை ஐஸ். 12th கொஸ்டின், ராம் வாண்ட்ஸ் டு கிளைம் ஹை மவுண்டைன்ஸ். ஒய் ஷுட் ஹீ கேரி அன் ஆக்சிஜன் சிலிண்டர். ராம் வந்து ஹை மவுண்டைன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. அப்போ ஏன் அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன எழுதணும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, த அவைலபிலிட்டி ஆஃப் ஏர் டிக்ரீசஸ் கிராஜுவலி அஸ் வி கோ அப் இன் த அட்மாஸ்பியர். நம்ம அட்மாஸ்பியரில் மேலே போக போக ஏரோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும், ஏர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க மவுண்டைன்ஸ் கிளைம் பண்ணும்போது. 13th கொஸ்டின், the COVID-19 disease causes breathing difficulties to a person or patient. In such cases, which gas cylinder is essential for his recovery? COVID-19 வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுமாமா பர்சன்ஸுக்கு ஆர் பேஷண்ட்ஸுக்கு. அந்த டைமில் வந்து எந்த சிலிண்டர் வந்து அவங்கள ரெக்கவர் பண்ண யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஆக்சிஜன். 14th கொஸ்டின், wind mills are used to dash. ஆப்ஷன் பாருங்கள், ட்ரா வாட்டர் பை ரன்னிங் பம்ப்ஸ். வாட்டர் வந்து எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் ரன் ஃப்ளோர் மில்ஸ், மாவு அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. தென் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் த அபவ். செகண்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். 15th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் இன் காலம் 1 வித் தோஸ் இன் காலம் 2. காலம் 1ல் இருக்கிறத காலம் 2க்கு வந்து மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ, அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஆன்சர் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன். ஸோ வந்து இங்கே 4ன்னு போட்டுக்கோங்க. தென் பி, மவுண்டெய்னர்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். ஸோ 3rd ஒன் வந்து இங்கே எழுதியிருக்கேன். தென் சி வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து என்ன இருக்குன்னா சூட் அண்ட் டஸ்ட்டு. ஸோ வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு நேராக 2 போட்டுக்கோங்க. தென் டி வந்து விண்டு. ஆன்சர் இஸ் செயில் போட். ஸோ விண்டுக்கு நேராக 1ன்னு போட்டுக்கோங்க. செகண்ட் ரோமன் லெட்டர், ஆன்சர் briefly. 16th கொஸ்டின், which layer of the atmosphere is responsible for the weather we experience on earth? Why? அட்மாஸ்பியரில் இருக்க எந்த லேயர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வெதருக்கு ரெஸ்பான்சிபிள்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ரீசனும் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் த ஆன்சர். The troposphere is the layer closest to the earth and the movement of wind takes place in this layer. It contains water vapor which is responsible for making clouds. So this layer is responsible for the weather we experience on earth. Troposphere தான் எர்த் பக்கத்தில் இருக்க க்ளோசஸ்ட் லேயர். அண்ட் த விண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த லேயரில் தான் நடக்கும். அப்புறம் இந்த ட்ரோபோஸ்பியரில் வாட்டர் வேப்பர் இருக்கும். வாட்டர் வேப்பர் வந்து க்ளவுட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த லேயர் தான் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வெதருக்கு ரெஸ்பான்சிபிள். 17th கொஸ்டின், why do sea divers carry oxygen cylinders along with them when going deep into water? ஸோ வாட்டர் டீப்பில் போகும்போது எதுக்காக வந்து சீ டைவர்ஸ் வந்து ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசன் வந்து ப்ரீத்திங் பர்பஸ்க்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ரைட் த ஆன்சர். எ டைவர் கோயிங் டீப் இன் டு த sea, oxygen gas cylinders are used for breathing purposes.